இன்னைக்கு லீனியர் கோடையும் அதோட டியூவலையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு தியரம் பத்தி தான் பார்க்க போறோம். தட் இஸ் மேக்-வில்லியம்ஸ் ஐடென்டிட்டி தியரம். ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு ஜிவிஎம் சக்சஸ் பாத். இன்னைக்கு கோடிங் தியரியில இருந்து அடிக்கடி கேட்கக்கூடிய மேக்-வில்லியம்ஸ் ஐடென்டிட்டி தியரம் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த தியரம்ல யூஸ் பண்ணிருக்கக்கூடிய டேர்ம்ஸ் எல்லாம் வந்து என்னென்னன்றத டீட்டெயிலா டிஸ்கிரைப் பண்ணி இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோல போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதை பார்த்துட்டு இந்த வீடியோவை பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டேட்மெண்ட் என்னங்கிறத பார்த்துருவோம். ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, let C be a linear code of length n and dimension k over a finite field fq and let C perp be its dual code. And also let WC of x comma y be the weight enumerator of the code C. Then the WC of x comma y is given as summation I is equal to 0 to n ai x power n minus I yi. இதுல ai-ன்றது என்ன அப்படின்னா number of code words in C of Hamming weight I. இப்போ இந்த மேக்-வில்லியம்ஸ் ஐடென்டிட்டி தியரம் எதை ரிலேட் பண்ணுது அப்படின்னா, வெயிட் எனுமரேட்டர் ஆஃப் சி அண்ட் இட்ஸ் டியூவல் கோட். அது எப்படி ரிலேட் ஆகுதுன்னா, WC perp of x, y is equal to 1 by mod C WC plus x plus q minus 1 y, x minus y. இது பிளஸ் கிடையாது, மல்டிப்ளிகேஷன்ல இருக்குது. WC perp of x, y is equal to 1 by mod C WC dot x plus q minus 1 into y, x minus y. இதுதான் என்னன்னா மேக்ஸ்வெல் ஐடென்டிட்டி தியரமோட ஸ்டேட்மெண்ட். இதுல இந்த mod Cன்றது என்ன அப்படின்னா, நம்பர் ஆஃப் கோட் வேர்ட்ஸ் இன் C அண்ட் அதோட வேல்யூ எப்படி இருக்குன்னா q பவர் k. இப்போ இதோட ப்ரூஃப் பத்தி பார்க்கலாம். இந்த ப்ரூஃபை வந்து நம்ம சிம்பிளா முடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம fvன்னு ஒரு ஃபங்க்ஷன் வந்து டிஃபைன் பண்றோம். அதுக்கு என்ன பண்றோம்னா, ஒரு ஃபங்க்ஷன் f எடுத்துக்கிறோம். அது வந்து இந்த ஃபைனைட் ஃபீல்டு f டு த n to c ல இருக்கிற மாதிரி பாத்துக்கிறோம். அந்த அப்ப fv வந்து எப்படி சொல்றோம் அப்படின்னா, x of n minus weight of v into y power weight of v. இதுல இந்த WC of x, y ல வந்து இந்த டேர்ம் இருக்குல்ல, இது ஐன்றது ஹேமிங் வெயிட்டா. இப்ப நம்ம ஃபங்க்ஷன் vன்றதை எடுத்திருக்கிறோம். அதனால அங்க வந்து weight of v அப்படின்றத மாதிரி நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கிறோம். இதுதான் என்னன்னா ஜெனரல் வே டு கவுண்ட் த கோட் வேர்ட்ஸ் பை வெயிட். ஸோ இப்போ நம்ம f of v வந்து டிஃபைன் பண்ணியாச்சு. எப்படின்னா x பவர் n மைனஸ் வெயிட் ஆஃப் v இன்ட்டு y weight of v. நெக்ஸ்ட் நம்ம வெயிட் எனுமரேட்டர் WC of x, y வந்து நம்ம ஃபைன் பண்ணணும். அதுக்கு என்னன்னா இதோட எல்லாத்தோட சம்மும் தான் enumerator, weight enumerator of C, like summation v belongs to C f of v. next இதுக்கு நம்ம வந்து பாய்சன் சம்மேஷன் ஃபார்முலா வந்து அப்ளை பண்ண போறோம். பாய்சன் சம்மேஷன் ஃபார்முலா படி என்னன்னா, summation f of v belong to C is equal to 1 by mod C perp summation u belongs to C perp f cap of u. இந்த f cap of uன்றது என்னன்னா ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் f of v. இப்போ இந்த LHSயும் RHSயும் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபிளிப் பண்ண போறோம். லைக் எப்படின்னா, இந்த டேர்ம் வந்து இந்த சைட் வந்துச்சுன்னா எப்படி இருக்கும், சமேஷன் u belongs to C perp f of u, ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் வந்து எப்படி வந்துரும்னா நார்மல் ஃபங்க்ஷனா வந்துரும். அண்ட் C perp எப்படி இருக்கும் அப்படின்னா mod C மாறிடும். அண்ட் சமேஷன் இது வந்து இந்த பக்கம் வரும்போது இந்த நார்மல் ஃபங்க்ஷன் f of v இருக்குல்ல, அது வந்து ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்மா மாறிடும். v belong to C f cap of v.
இப்போ இதுல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா the weight enumerator of dual code is a scaled version of Fourier transform of the original code's weight function. அதாவது என்ன சொல்றாங்கன்னா இந்த ஒரிஜினல் கோட் இருக்குதுல்ல அதோட வெயிட் ஃபங்க்ஷன் அதோட ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்ம் அதோட ஸ்கேல்டு வெர்ஷன் தான் என்னன்னா இந்த வெயிட் எனுமரேட்டர் ஆஃப் இட்ஸ் டியூவல் கோடு. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரிஜினல் கோடோட வெயிட் ஃபங்க்ஷனோட ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்ம் அதோட ஸ்கேல்டு வெர்ஷன் தான் வெயிட் எனுமரேட்டர் ஆஃப் தி CPUB dual code. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா எஃப் ஆஃப் வியோட ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்ம் வந்து கண்டுபிடிக்க போறோம். அதுக்கு என்ன பண்றோம்னா ஒரு யூன்ற ஒரு எலிமெண்ட் எடுத்துக்கிறோம். அது எதுல இருக்கு அப்படின்னா ஃபைனைட் ஃபீல்டு Q to the n இதுல இருக்கு. இதை நம்ம எப்படி டிஃபைன் பண்றோம் அப்படின்னா இந்த ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எஃப் ஆஃப் விய ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எஃப் ஆஃப் யூ இஸ் ஈக்குவல் டு summation v belongs to f of q to n psi of u dot v f of v. இப்ப இதுல வந்து புதுசா ஒரு எலிமெண்ட் கொண்டு வந்திருக்கோம். அதுதான் என்னன்னா psi. இந்த psiன்றது என்ன அப்படின்னா additive character of fq. இது வந்து எதை சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா psi of 0 வந்து என்னன்னா 1 இருக்கணும். அண்ட் ஆல்சோ psi of a plus b வந்து எப்படி இருக்கணும்னா psi of a into psi of b இருக்கணும். இப்ப இந்த ஃபங்க்ஷன்ல இந்த ஈக்குவேஷன்ல இருக்குதுல்ல இந்த ஈக்குவேஷன்ல இருக்கிற சம்ம வந்து நம்ம பிரிக்க போறோம், குரூப் பண்ண போறோம். எப்படி அப்படின்னா பேஸ்ட் ஆன் த வெயிட் ஆஃப் வி. இந்த வியோட வெயிட்டை வச்சு நம்ம குரூப் பிரிக்க போறோம். இந்த இது வந்து ஸ்ட்ரிக்டா எதுக்கு கான்ட்ரிபியூட் ஆகுது அப்படின்னா ஒன்லி ஆன் நான் ஜீரோ பொசிஷன் ஆஃப் வில இருக்கிற இதை மட்டும்தான் நம்ம குரூப் பண்ணி பிரிக்க போறோம். இப்ப இந்த ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எஃப் ஆஃப் வி எப்படி கிடைக்குது அப்படின்னா நம்மளுக்கு ஸ்டேட்மெண்ட்ல பார்த்தோம்ல w c perp of x comma y is equal to 1 by mod c wc into x plus q minus 1 into y comma x minus y இப்படி கிடைக்கும். இது வந்து கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட். இப்ப நம்ம முன்னாடி பார்த்தோம்ல இது ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எஃப் ஆஃப் வி. எஃப் ஆஃப் விக்கு ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிக்கிறோம். அது எப்படி கிடைக்குது அப்படின்னா Fourier transform of u is equal to இந்த டேர்ம் மட்டும் நம்மளுக்கு கிடைச்சிருது. இது இல்லாம இது ஃபுல்லா நம்மளுக்கு கிடைச்சிருது. wc of x plus q minus 1 into y comma x comma y ன்னு கிடைக்குது. இது என்னன்னா Fourier transform of f of v. இப்ப இந்த Fourier transform கண்டுபிடிச்சிருக்கோம்ல இதை எடுத்துட்டு போய் நம்ம இதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிருந்தோம்ல இந்த ஈக்குவேஷன். ஏன்னா இதுதான் என்னன்னா wc perp of x comma y இதுல வந்து நம்ம அப்ளை பண்ண போறோம். எது ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் u. இப்ப எப்படி கிடைக்குது அப்படின்னா wc perp of x comma y is equal to summation u belongs to c perp f of u. அப்ப அங்க முன்னாடி 1 by mod c இருந்ததா இந்த f of u க்கு பதிலா இந்த டேர்ம் வந்து அப்படியே எழுதிடுறோம். இப்ப நம்மளுக்கு தெரியும் mod c வந்து நம்ம ஸ்டேட்மெண்ட்லேயே சொல்லும் போது வேல்யூ என்ன சொல்லியிருந்தோம் q power k. இப்ப இதை வந்து இந்த இடத்துல அப்ளை பண்றோம். அப்ப wc perp of x comma y is equal to 1 by q power k wc of x plus q minus 1 into y comma x comma y x minus y. So here comes இதுதான் என்னன்னா Maxwell identity theorem. wc perp of x comma y is equal to 1 by mod c wc of x plus q minus 1 into y comma x comma y. So first நம்ம என்ன பண்ணோம் ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணோம். அதுக்கு அடுத்து f of a டிஃபைன் பண்ணியாச்சு. இதுக்கு அடுத்து வெயிட் எனுமரேட்டர் ஆஃப் x comma y வந்து இருக்கும். இதோட சமேஷன் வேல்யூ. அதுக்கு அடுத்து பாய்சான் சமேஷன் ஃபார்முலா அப்ளை பண்றோம் இந்த வேல்யூக்கு. இதை அப்ளை பண்ணும்போது இதுக்கு அடுத்து என்ன கிடைக்குதுன்னா நம்ம அப்ளை பண்ணி வர்றது வந்து நம்ம ஃபிளிப் பண்றோம். ஃபிளிப் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா wc perp of x comma y வந்து கிடைக்குது. இதுக்கு அடுத்து நம்ம ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிக்கிறோம் f cap of u. இதை எடுத்துட்டு போய் இதுல அப்ளை பண்ணிட்டா நம்மளுக்கு ஃபைனல் ஐடென்டிட்டி கிடைச்சிருது.
இப்போ மேக்ஸ்வெல் ஐடென்டிட்டி தியரமோட ஈக்குவேஷன் எப்படி வந்ததுன்னு ட்ரூத் பார்த்துட்டோம். இப்போ இது எதுக்கெல்லாம் அப்ளை பண்றாங்க? அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் வில்லியம்ஸ் ஐடென்டிட்டி தியரம் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் அப்ளிகேஷன் என்னன்னா, ஜஸ்ட் ஃப்ரம் த ஒரிஜினல் கோட்ல இருந்து நம்ம அதோட டியூவல் கோடோட வெயிட் நம்மளால கம்ப்யூட் பண்ண முடியும். ஆல்சோ இன் எரர் டிடெக்டிங் அண்ட் கரெக்டிங் கோட் டிசைன், then in cryptography and also in security analysis, and much more applications are there for the Mac-Williams identity theorem. And that's the Mac-Williams identity theorem. And do you want a handwritten PDF of this theorem? Then just follow JVM Success Path on Instagram. I have given the link below in the description. And subscribe to the YouTube channel, to our YouTube channel JVM Success Path. And DM us Mac PDF. Mac PDF. I will be sending you the handwritten PDF to you directly into your Instagram account. So like, share and subscribe, and also comment if you found this video useful, and don't forget to hit that bell icon so you never ever miss a concept. See you in another important topic of next video. Thank you.